ஹிலேரியான் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைதராபாத், கொல்கத்தா, பெங்களூர்னு சொல்லிட்டு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 4 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங்கில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பைத்தான், எஸ்கியூஎல் இதெல்லாம் நல்லா நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. AWS, அஷ்யூரு, கூகுள் க்ளவுடு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா விர்ச்சுவலைசேஷன் டூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டேட்டா மாடலிங்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்யூம் அப்லோட் பண்ண கேட்கும். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஸ்யூம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5 MBக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும், உங்கள் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், பின்கோடு, இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ரிவ்யூவில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்டாக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு 5 to 8 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர எதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து இன்ஜினியரிங்கில் பண்ணியிருக்கிறதா அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அப்ளை நவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவுன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்லோட் யர் ரெஸ்யூம்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு என்ன இருக்கணுமோ என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், கண்ட்ரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி இருக்குள்ள எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நோட்டீஸ் பீரியடு இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா AMDலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு C++ல நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து விண்டோஸ், லினக்ஸு, ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப்மெண்ட்லாம் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டப்பில் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்.
ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே செக் பாக்ஸ் இருக்குல்ல இல்லை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்னு 3 லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மினிமம் 2+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கில் 2+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க ஒவ்வொரு கேட்டகரியிலையும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் ஃபைல்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 4 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.